என்று எனக்கு பிடித்த தலைவர்கள் உண்டு. அதில் குறிப்பிடத்தக்கவர் இந்த முத்துராமலிங்க ஐயா அவர்கள். மற்ற தலைவர்களை விட இந்த தலைவரை இவருடைய வரலாற்றை நான் வாசித்த பிறகு ஒரு 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 பிணைப்பு, ஏதோ நம்மளுடைய கடமை இன்னும் செய்யல, அவரு இந்த நம்ம கையில பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அந்த பொறுப்பை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருடைய வரலாற்றை வாசித்த பிறகு கேட்ட பிறகு எனக்கு தோன்றியது. அவருடைய கொள்கைகளை எடுத்து சொல்ல வேண்டும், எடுத்து சொல்லவும் வேண்டும். வரலாறு தெரியவில்லை இந்த இளைய சமுதாயத்திற்கு. ஏன் அக்டோபர் 30, 2020 ஐயா தேவரின் 113வது ஜெயந்தி மற்றும் 58வது நினைவு நாளை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். அவர் இறந்து 58 வருடங்கள் ஆகியும் இன்னும் மக்கள் அவரை மறக்காமல் தங்களது உள்ளத்திலே தெய்வமாக வைத்து வழிபடுகின்றனர். 3 நாட்கள் அரசு மரியாதை செலுத்துகிறது. அரசு மக்களுக்கு உரிமை அளித்துள்ளது, கொண்டாடுங்கள் உங்கள் தலைவரை என்று. யார் இந்த தலைவர்? எப்படி தெய்வமாகினார்? ஏன் இவ்வளோ அன்பா தெய்வமா பாக்குறாங்க அப்படின்னா, அவருடைய நேர்மையான குணத்திற்கு, அவருடைய தன்னலமற்ற சேவைக்காக மக்கள் இவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம நேர்மையாகவும் தன்னலமற்ற ஒரு மனிதராகவும் வாழ்ந்தோம் என்றால் நாம் தான் கடவுள். மக்கள் நம்மளை கடவுளாக தொழுவர், பாராட்டுவர், வணங்குவர் என்பதற்கு இவர் ஓர் எடுத்துக்காட்டு. அது உண்மை. அவருடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்க்க வேண்டும், வாசிக்க வேண்டும். வாசித்தால் உண்மை விளங்கும், நம் அனைவருக்கும் புலப்படும் எது உண்மை என்று. அவரது அருமை தோழர் சுபாஷ் சந்திர போஸ், வங்கத்து தோழர் இல்லையா? 2ஆம் உலகப் போரில் எனக்கு இளைஞர்கள் வேண்டும், போருக்கு ஆட்கள் வேண்டும் என்றவுடன் இவர் திரட்டினார் காலாட் படையை. நமது தமிழ்நாட்டில் இருந்து கூப்பிட்டதும் உடனே ஓடி வந்தாங்க அனைத்து இளைஞர்களும். எல்லாரும் இப்போ நம்ம நினைச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு 2ஆம் உலக போர் இப்ப நம்ம அந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, எத்தனை பேர் போர் களத்துக்கு போகுவோம், எத்தனை பேர் உடனே போவோம், என் நாட்டுக்காக நான் போகிறேன் என்று வீரத்தோடு எத்தனை பேர் துள்ளி குதிச்சு போவோம்? போக மாட்டோம். எல்லாம் இப்போ சுயநலவாதியாக மாறிட்டோம். தன்னலமற்ற தலைவர்கள் இன்று யாருமே இல்ல. கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர் இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். வீரம் என்ற குணம்தான் எதிரியும் தன்னை மெச்சும்படியான நிலையை ஏற்படுத்தும், கோழைத்தனம் அவ்வாறு செய்யாது என்கின்றார். 2 குணங்களை பத்தி பேசுறாரு, வீரம், கோழைத்தனம். கோழையா இருந்தனா உன் எதிரி உன்னை மெச்ச மாட்டான், உன்னை கண்டு பயப்பட மாட்டான், உன்னை கண்டு மரியாதை கொடுக்க மாட்டான். உன் எதிரியும் உன்னை மதிக்கணும், உன்னை மெச்சணும் அப்படின்னு நீ வீரத்தோடு இருக்கணும். அந்த வீரம் என்கின்ற குணம்தான் உன் எதிரியை கூட மெச்சும்படியாக செய்யும் என்று கூறுகின்றார். கோழைத்தனம் அவ்வாறு செய்யாது. ஆகவே கோழையாக இராதே, எல்லோரும் வீரனாக இரு. உண்மையான தலைவன் யார் தெரியுமா? மாலையையும் தூக்கு மேடை கயிற்றையும் சமமாக மதித்து ஏற்றுக்கொள்பவனே தலைவன். எப்பேற்பட்ட தலைவன்? உண்மையான தலைவன் என்கின்றார். இன்றைக்கு எல்லா தலைவர்களும் மாலை மட்டுமே வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். தூக்கு மேடையில கயிறு இருக்குன்னா போய் சந்தோஷமா அந்த தூக்கு கயிற்றை வாங்கிக்கிடுவாங்களா மக்களுக்காக? மாட்டாங்க இல்லையா? ஆனா இவர் என்ன சொல்றாரு? தூக்கு மேடை கயிற்றையும் சமமாக மதித்து ஏற்றுக்கொள்வான், அவனே உண்மையான தலைவன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு குணத்தை பத்தி பேசுறாரு இல்லையா? அக்கிரம செயல்களை கண்டிப்பதும் நியாயமான செயல்களை காணும் போது அதனிடம் அனுதாபம் கொள்வதும் மனித ஜென்மத்திற்கே உரிமையான குணமாகும். மனுஷ ஜென்மத்திற்கே ஒரு குணம் இருக்கு. என்ன குணம் அப்படின்னா, அக்கிரமத்தை கண்டா நம்ம கண்டிக்கணும், நியாயமான செயல்களை காணும் போது அதனிடம் நம் அனுதாபம் கொள்வதும் நம்மளுடைய குணம். ஐயா அவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டேன், ரசித்தேன், ருசித்தேன். இதுல ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு வரிகள். வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்த இவர் ஆங்கிலத்திலும் தமிழுக்கு இணையான பேச்சாற்றலை பெற்றிருந்தார். இவர் ஒரு மிக சிறந்த பேச்சாளர். A head can administrate, a shoulder can fight, but a head and shoulder must combine to rule அப்படின்றார். மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. A head can administrate, a shoulder can fight, but a head and shoulder must combine to rule.
விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது ஆட்சி செய்வதற்கு அறிவு தேவை, சண்டையிடுவதற்கு பலம் தேவை, ஆனா அரசாட்சி புரிவதற்கு இந்த இரண்டுமே தேவை என்கின்றார். உங்களுடைய புஜ பலமும் தேவை, உங்களுடைய அறிவும் தேவை என்கின்றார். வீரமும் விவேகமும் இருக்க வேண்டும் என்கின்றார். இந்த தலைவர் பெண்களை வணங்குபவர், அனைத்து சமூகத்தினரையும் சமமாக நடத்தக்கூடிய அந்த குணம் படைத்தவர், அனைத்து சமூகத்தினரும் தெய்வ வழிபாடு பெற வேண்டும் என எண்ணி போராடியவர், தன் பரம்பரை சொத்தான பாட்டன் பூட்டன் சேர்த்து வைத்த அந்த தன்னுடைய பரம்பரை சொத்துக்களை பிற சமூகத்தினருக்காக எழுதி வைத்தவர். தன்னுடைய 32 கிராமத்தையும் பிற சமூகத்துக்கு எழுதி வச்சிருக்கிறார். சுயநலமற்ற அந்த தன்மை, பெருந்தன்மை, மனத்தினை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய அந்த குணம், தியானம் செய்யக்கூடியவர், தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று தனது வாழ்நாளை அதற்காகவே அர்ப்பணித்தவர். நீங்க பார்க்கலாம், அந்த தெய்வத்தின் மீது அவருடைய பக்தியை அவருடைய தோற்றத்திலே பார்க்கலாம். அந்த திருநீரும் குங்கும பொட்டுமாகவே அவர் திகழ்வார். மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரகாசமா, ஒரு ஜோதி, ஒரு சுடர் விட்டு எரியக்கூடிய ஒரு ஜோதியாக, ஒரு தெய்வமாகவே தெரிய ஆரம்பித்தார். தெய்வம் அப்படிங்கிறது யாரு? நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு ஹெல்ப் பண்றவங்க, உதவி செய்யறவங்க தான் தெய்வம். இவர் செய்தார், தட்டி கேட்டார், கொடுமைகள் நடந்தால் அதற்காக போராடினார், எதற்கும் துணிந்தார், எதற்கும் அவர் பயப்படல. அவர் பெரிய ஒரு அரசியல்வாதி, அவரை எப்படி எதிர்த்து பேசணும் அப்படின்னு அவர் பயப்படல, எதற்கும் பயப்படல. ஒரு துணிச்சலுள்ள வீரனாக போராடினார், மக்களின் உரிமைக்காக போராடினார். என்ன அந்த மக்களின் உரிமை என்றால், குற்ற பரம்பரை சட்டம் என்று ஒரு சட்டம் ஆங்கிலேயர் இயற்றினார். அது வட மாநிலத்தில் தான் இருந்தது. அது தென் தமிழகத்திலும் கொண்டு வந்த ஆங்கிலேயர். ஏன் தெரியுமா? இந்த தமிழகத்துல ஏற்கனவே வேலுநாச்சி, பெண்கள்ல வேலுநாச்சி, ஆண்கள்ல புலித்தேவன், மருது சகோதரர்கள் அப்படின்னு நிறைய தலைவர்கள் வர ஆரம்பிச்சாங்க. எதுக்கு ஆரம்பிச்சாங்க? மறுபடியும் யாரும் எதுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையா என்ன பண்ண, குற்ற பரம்பரை சட்டம், நீங்களும் குற்றம் பண்றவங்க, சோ அந்த குற்றம் பண்றவங்கள நீங்க என்ன பண்ணணும், ஆண்கள் எங்களை கேட்காம எங்கேயும் போக கூடாது. முக்கியமா பகல்ல கூட நீங்க எங்கனாலும் போய்க்கலாம். இரவு நேரத்தில் ஆண்கள் அனைவரும் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும். குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடியதில் இவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதற்காக துணிந்து போராடிய ஒரு துணிச்சல்கார, ஒரு வீரன் அப்படின்னா இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அந்த நன்றி கடனுக்குத்தான் இன்னும் மக்கள் அவரை எங்களை அடிமை அந்த சட்டத்தில இருந்து எங்களை காப்பாற்றிய ஒரு வீரனே, ஒரு தீர்க்கதரிசியே. வீரன் என்பவன் யார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, வீரன் என்பவன் யாருக்கு உதவி தேவைப்படணுமோ அவங்களுக்கு உதவி செய்யணும். கஷ்டப்படும் போது அவங்களை காப்பாத்தி மேல கொண்டு வரணும், போராடணும், துணிச்சல் மிக்கவனா இருக்கணும். அவனே ஒரு தலைவன், அவனே ஒரு வீரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட வாழ்ந்தவர் இவர். அந்த ஆண்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சமூகத்தை சார்ந்த ஆண்கள் இரவு நேரங்களில் அந்த காவல் நிலையத்திற்கு சென்று கைரேகையை பதிவிட வேண்டும். அப்படி நீங்க பண்ணாதீங்க. அப்பேற்பட்ட அந்த கட்டவரல நீங்க துண்டிச்சிருங்க. அப்படி ஒண்ணும் நீங்க அந்த கைரேகையை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிமை வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஊக்கம் அளித்தார், போராடினார். அது மட்டுமல்ல, அவரது நண்பர், வங்க தேசத்தின் நண்பர் யாரு, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், இந்த பொடியன், இந்த ஆங்கிலேயன் நம்ம இவ்வளவு பெரிய நம்ம இந்தியாவை ஆள்றானே, நம்மள அடிமையா வச்சிருக்கானே, அவனுக்கு எதிரா நம்ம என்ன பண்ணணும், ராணுவத்தை திரட்டும், அவனை அடித்து விரட்டும் அப்படின்னு சொல்லும் போது தென் தமிழகத்திலிருந்து இளைஞர்களை திரட்டியவர் இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்ப தமிழகத்துல வேல்கவும் வீச்சருவாலும் வச்சுட்டுதான் போராடுவாங்க. ஆனா அந்த சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் இவங்களுக்கு அந்த பயிற்சியினை அளிக்கின்றேன் என்று கூறினார் சுபாஷ் சந்திர போஸ். டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அவங்கதான் அந்த குற்ற பரம்பரை சார்ந்தவங்க அப்படின்னு. இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த இளைய சமுதாயத்தினருக்கு தெரியாது டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டினா என்ன அப்படின்னு. தெரிஞ்சுக்கணும், வரலாறு தெரிய வேண்டும். அதற்காக போராடியவர், அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடி ஜெயித்தவர் இந்த மனிதர் தெய்வமானார்.
நம்முடைய முத்துராமலிங்க தேவர் ஐயா. இன்று நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா? இவரது கொள்கைகளை, நல்ல கொள்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அக்கிரமம் செய்பவரை அஞ்சாமல் தட்டி கேட்க வேண்டும். A head can administrate, a shoulder can fight, but a head and shoulder must combine to rule. வீரமும் விவேகமும் இணைந்தே செயல்பட வேண்டும். வெற்றிவேல் வீரவேல். நன்றி, வணக்கம்.